பிரைஸ் லார்ட் பாஸ்டர் கூப்பிடுறோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் அங்கிள், பிரைஸ் லார்ட். இந்த ஒலி சத்தம் வந்து ஓகே, உங்களுக்கு கிளியரா இருக்கு தானே? கிளியரா இருக்கு. முதல் தடவையாக வந்திருக்கிற சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் ஒரு மத்தியாக கூட எடுக்கலாம், பரவாயில்ல. காரணம், ஆவியானவர் எப்படி நடத்தாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. நேரத்தை பார்க்க வேண்டாம். இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் பாச வழி நடத்துங்க. ஆமே. ஓகே, நாங்கள் கண்களை மூடி இந்த சங்கமம் வானொலியிலே நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாங்கள் தேவ பிள்ளைகள் ஒருமனப்படுகிற இடத்திலே தேவன் மகிமையாக வெளிப்படுகிறவர். நான் விசுவாசிக்கிறேன், நீ எந்தெந்த தேசத்திலே இந்த சத்தத்தை இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடங்களுக்குள்ளே, அந்த எல்லைகளுக்குள்ளே நான் காலையிலே ஆவியானவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்த போது அவர் சொன்னார், நான் ஒரு மகிமையான ஒரு பிரசன்னத்தை, இந்த சத்தத்தை கேட்கிற என்னுடைய ஜனங்கள் இருக்கிற இடங்களுக்குள்ளே நான் இந்த நாளிலே நான் கடந்து வர பண்ணுவேன். எனவேதான் நான் அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தோடு கூட நான் இருக்கிறேன். எனவே இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களில் தேவனுடைய மகிமை நான் பேசிக் கொண்டிருக்கிற இதே மைக்ரோ செகண்டிலே உங்கள் எல்லைகளுக்குள்ளே அது இப்பொழுது இறங்கி வருகிறது. உங்கள் வீடுகளுக்குள்ளே அது இறங்கி வருகிறது. அவருடைய மகிமையினால அவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை அவர் நிரப்புகிறார். சிலருடைய வீடுகளிலே இதுவரை இருந்த சில கட்டுக்களை கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உடைக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை ஆவியானவருக்கு உணர்த்துகிறார். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதான பிரச்சனையோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கணவனுக்குள்ள, உங்களுக்குள்ள, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பயங்கரமான வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் மாறி மாறி உங்களுடைய குடும்பத்துல உண்டானதுனால இந்த குடும்ப தலைவியா இருக்கிற சகோதரி, நீங்க அதிகமாக என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வீட்டில் ஒரு பெரிய சமாதானம் வராதான்னு சொல்லி நீங்க ஏங்கி கொண்டு நீங்க ஜெபித்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய வீட்டின் மேல, உங்களுடைய அந்த எல்லைகள் மேல நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். அங்கே இருந்த ஒரு கட்டை கர்த்தர் உடைக்கிறார். ஒரு சாபத்தின் வல்லமையை கர்த்தர் உடைக்கிறார். அந்த எல்லைகளுக்குள்ள இப்பொழுது ஒரு பெரிய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருகிறபடினால் அவருடைய சமாதானத்தோடு கூடிய கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை இப்பொழுது ஆட்கொள்ளுகிறது. இப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய நிலையில பெரிய பிரேக் த்ரூ அந்த இடத்துக்குள்ள வருது. உங்களோட கணவனுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, உங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய மாற்று, ஒரு பலத்த மாற்று. ரைட் நோ ஃபாதர், ரைட் நோ ஃபாதர், இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய மகிமை அந்த வீட்டுக்குள்ள இறங்கு, அந்த வளவின் எல்லைகளுக்குள்ள, அந்த பிள்ளைகள் மேல இறங்கு ஆண்டவரே. இந்த கணவன் மேல, இந்த 2 பிள்ளைகள் மேல, சகோதரி மேல உம்முடைய ஆண்டவரே சமாதானத்தின் வல்லமை, உம்முடைய அற்புதங்களை செய்கிற வல்லமை ஆண்டவரை ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு பெரிய மாற்று இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதால் கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். ஆவியானவர் அந்த காரியத்தை செய்கிறார். கர்த்தருடைய கரம் அதை செய்கிறது. ஆண்டவரே, அவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குவதாக, உங்களுடைய வல்லமை இறங்குவதாக ஒரு புதிய அபிஷேகம், ஒரு நியூ அனாயிட்டிங், அதை நான் ரிலீஸ் பண்றேன்னப்பா. உங்களுடைய பிள்ளைகள் மேல நான் ரிலீஸ் பண்றேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க அந்நிய பாஷையில பேச முடியுமாக இருந்தால் பேசிக்கொண்டு இருங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகம், நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு மைக்ரோ செகண்டை விட வேகமாக கிரிய செய்வது அவருக்கு லேசான காரியம். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவனுடைய வல்லமை உங்களை சந்திக்கிறது. ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது உங்களை சந்திக்கிறது. உங்களுடைய நாவை கர்த்தர் தொடுகிறார். நாவில அவருடைய வல்லமை இறங்குகிற அப்படின்னால சிலருடைய நாவுகள் ஒரு நெருப்பை போல மாறுகிறது. நீங்க பேசுங்க,
அந்நிய பாஷையில பேசுங்க. பேச 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 உங்களுக்குள்ள ஒரு ஒரு அக்கினி இப்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உண்டாகும். உங்களுடைய எல்லைகளுக்குள்ள உண்டாகும். ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். எனக்கு தெரியல, ஆனா கர்த்தருக்கு வாக்கு பண்ணினா இந்த நாளில இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல ஒரு பலத்த அபிஷேகத்தை நான் கட்டளையிடுவேன் என்று அந்த காரியத்தை கர்த்தர் பொழுது செய்கிறார். நான் ஆவியில நான் பார்க்கிறேன், என்னுடைய ஆவியில நான் சிலரை பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. Right now, right now, right now. இப்பொழுது mighty name of Jesus, mighty name of Jesus, mighty name of Jesus. உம்முடைய வல்லமை அளவில்லாத வல்லமை, அளவில்லாத வல்லமை ஆவியில ஆத்துமாவில சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கட்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை நீர் நிரூபிக்கிறபடியால நன்றி, நீர் நிரப்புகிறபடியால நன்றி. ஆண்டவரை இதுவரை கண்டிராத, இதுவரை பார்த்திராத, இதுவரை உணர்ந்திராத, இதுவரை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவித்திராத ஒரு தெய்வீக மகிமையை இதுல இணைந்திருக்கிற அநேகருக்கு நீ கொடுக்கிறீர். அநேகரை நிரப்புகிறீரப்பா. பாத்திரங்கள் நிரம்பி வழியேற்றும், நிரம்பி வழியேற்றும், நிரம்பி வழியேற்றும். பாத்திரங்கள் நிரம்பி வழியேற்றும். ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு சேஞ்ச் ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுது உண்டாவதாக ஜெப ஆவியினால நிரப்பும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும். ஒரு பெரிய மாற்றம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகிறது. சகோதரா உண்டாகிறது, சகோதரி உண்டாகிறது. கர்த்தர் உங்களுக்குள்ளே புதிய காரியத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். புதிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஒரு டீல் அது உங்களோட ஃபேமிலிக்குள்ளதான் நடந்தது. ஆனா அதை சிலர் அங்கே திட்டமிட்டு அதை ஏமாற்றி விட்டார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்குரியதை நான் பெற்று தருவேன். நீங்க உங்களோட சொந்தங்கள் தான் நம்பித்தான் அந்த ப்ராப்பர்ட்டி காரியத்துல நீங்க இருந்தீங்க. ஆனா நீங்க ஏமாற்றப்பட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் எனக்கு அதை காண்பிக்கிறார். அதுல ஒரு பெரிய அந்த அந்த ஒரு காரியத்துல நீங்க கையெழுத்திடுகிறத நான் பார்க்கிறேன். அதே நேரத்துல அங்க உங்களோட உறவுக்குள்ள அதுக்கு பிறகு ஒரு ஏமாற்றமும் அவர்கள் திட்டமிட்டு ஒரு காரியத்தை அவர்கள் மறைமுகமாக பேசி அதில் ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்குறதை கர்த்தருக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் இந்த நாள்ல அதுல ஒரு பெரிய மாற்றம் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டியது கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருகிறார். அதுல ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய மகிமை 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 அது பெருகி கொண்டே இருக்கிறபடியால நன்றி. சிலர் அறைகளுக்குள்ள ஒரு குளோரி, ஒரு திக்கான ஒரு குளோரி உங்களோட அறைகளுக்குள்ள நீங்க அதை ஃபீல் பண்றீங்க சிஸ்டர். உங்களோட அறைக்குள்ளேயே அது வந்து நிற்கிறது. கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை ஒரு திக்கான ஒரு குளோரியை நான் பார்க்கிறேன். அது உங்களோட அறைக்குள்ள வந்து நிற்குது. உங்களை அறியாமலே உங்களோட பொடியிலே நீங்க ஒரு ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உடுப்பு உங்கள் மேல போர்த்துற வண்ணமாக ஒரு உடுப்பு உங்கள் மேல போர்த்துற வண்ணமாக ஒரு ஃபீலிங். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய மகிமையினால உங்களை அளவில்லாமல் நிரப்புகிறார். நான் பேசிக்கொண்டிருக்கிறவரை நானும் ஃபீல் ஆகுறேன். நான் ஃபீல் ஆகி கொண்டே இருக்கிறேன். எனவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறார். இன்றைய நாளில் இருந்து கூட இந்த சங்கம வானொலியில கூட கர்த்தர் ஒரு பெரிய டேர்ன் உண்டாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். கர்த்தருடைய அந்த இதுல இணங்கி செபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அநேகர் ஆவியில நிரம்பி நீ வரப்போகிற நாட்கள்ல செபிக்க போறாங்க, துதிக்க போறாங்க. ஓ ஹல்லேலூயா. இதற்கு மேலொரு அனாயிண்டிங் இந்த ஆண்டவர் இந்த வானொலி மேல, இந்த சங்கம வானொலி மேல, அன்பு மேல ஒரு விசேஷித்த அனாயிண்டிங், ஒரு இதுவரை ஆண்டவர் இது நடத்தப்பட்ட விதமாக அல்ல. இன்றைய நாளில இருந்து ஆண்டவரே ஒரு டேர்ன் இயேசுவின் நாமத்தினால் அது உண்டாகிறது. ரைட் நவ் ஃபாதர். ஓ ஹல்லேலூயா. இப்பொழுது
இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது ராக்கா சாந்தா ராமா லாந்தோ ரேக்கி லேச்சி ரீபா லாந்தா ரபா ஓ ரேக்கி லேசிரியா. சிலருக்குள்ள ஹீலிங்கை கர்த்தர் நடப்பிக்கிறார். சிலருக்குள்ள அற்புதங்கள் இப்பொழுது நடக்கிறது. நான் பேசிக்கொண்டு இருக்கிற போதே சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைகிறது. தேவ மகிமை உங்களை நிரப்பி இருக்கிற முடியாத சரீரத்துல இருக்கிற வியாதிகள் மறைகிறது. தொண்டையில அந்த உமிழ்நீர் விழுங்க முடியாத விடிக்கு ஒருவர் இந்த இடத்துல நீங்க வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இங்க அது பயங்கர வேதனையா இருக்கு. ஆண்டவர் அந்த தொண்டை பகுதியை பொழுது தொடுகிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் இயேசு நீங்க இப்ப விழுங்கி பாருங்க. நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே உங்களுக்கு அந்த மாற்றம் இப்பொழுது நடக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடக்க முடியாத நீங்க நடந்து பாருங்க. ஆண்டவர் கூட கால்களை தொடுகிறார். கட்டிகள் மறைய பண்ணுகிறார். ஓ கண் பார்வை குறைவாக இருக்கிற உங்களோட கண்களை கர்த்தர் தொட்டு இப்பொழுது பரிபூர்ணமான அந்த சுகத்தை கூட கண்களுக்குள்ள வைக்கிறார். ஓ காதுகள்ல உண்டான அந்த கேள்திறன் குறைவான நிலையில இந்த கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களோட காதுகளுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவர் இப்பொழுது உங்களை சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமை சொல்லுகிற சிலர் அந்த நீல் அந்த முழங்கால் பகுதியில ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அதுல இருக்கிற நோவுகள் அதுல இருக்கிற வீக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவருடைய கர்த்தருடைய கரம் இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை இப்பொழுது சந்திக்கிறது. கர்த்தர் உங்களை சொல்லுகிறார். நாங்கள் அல்ல, கர்த்தர் உங்களை சொல்லுகிறார். எங்களால சாதாரணமான ஒரு தடுமலை கூட சுகப்படுத்த முடியாது. நாங்கள் சாதாரணமான மனிதர்கள். ஆனால் கர்த்தர் வெளிப்படுகிற போதும், கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிற போதும் அந்த இடத்திலே அற்புதம் நடக்கும். சூழ்நிலைகள் மாறும். செய்ய முடியாதவர், நடக்க முடியாதவர் கர்த்தர் நடக்கும். அதை இப்பொழுது செய்கிறபடியால நன்றி அப்பா. உடைய சமூகத்துக்காக, உடைய பிரசனத்துக்காக, உடைய மகிமைக்காக இதை கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அளவில்லாத உடைய தெய்வீகமாய், அளவில்லாத உடைய தெய்வீக பிரசனம் நீங்க நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்க. இன்னும் இந்த பாத்திரங்கள் இன்னும் இந்த பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற போது இந்த பாத்திரங்களை அண்டி இருக்கிற அநேக பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும். இந்த பாத்திரங்களை அண்டி இருக்கிற அநேக பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவர் இந்த நாள் இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறபடியால, நீங்க உண்டாக்கி விட்டபடியால, உங்களுடைய மகிமை அதை செய்கிறபடியால நன்றி. தொடர்ந்தும் கர்த்தாவே வார்த்தை வேலையை நீர் பொருள் வார்த்தை கூடாக எங்களோடு பேசும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலே கூட இலங்கை மட்டக்களப்பிலே இருந்து ஆறுதல் ஊழியங்கள் சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்ச்செயல்களை அங்கு அதே நேரத்திலே சங்கம வானொலி நேயர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் தெரிவிப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். நான் இரண்டாவது தடவையாக ஆண்டவருடைய செய்தியை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். முதல் செய்தி அந்த நாட்களிலே என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். எனவே நான் ஒரு கிறிஸ்தவ பின்னணியிலே வந்த ஒரு மனுஷன் அல்ல. நாங்கள் சிறு வயதிலிருந்து நான் பக்தியாக நான் வளர்க்கப்பட்ட ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவன். ஆனால் கர்த்தர் சரியான ஏற்ற நேரத்திலே அவருக்கு என்று சொல்லி அவர் பிடித்தெடுத்தார். நான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக 2004 வருஷத்திலே நான் ஒப்பு கொடுத்தேன். பெரிய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு 2008 வருஷத்திலே நான் என்னுடைய இந்த அரசாங்க தொழிலை நான் ராஜினாமா செய்து முழு நேரமாக கர்த்தருடைய பணியை செய்ய கர்த்தர் என்னை அழைத்தார். அந்த வகையிலே நான் இப்பொழுது தேவனுடைய பணியை கிட்டத்தட்ட 18 வருஷங்களாக செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். எனவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகத்திலே 33வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 3வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் அணிந்து கொண்டு
அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற போது அங்கே எசேக்கியா ராஜாவினுடைய மகனாகிய மனாசே இவன் கிட்டத்தட்ட 12 வயதுல இருந்து 55 வருஷம் வரைக்கும் இவன் அங்கே ராஜாவாக இருக்கிறான். கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் அந்த தேசத்திலே இவன் ஒரு ராஜாவாக ஆளுகை செய்கிறான். அவனை குறித்துத்தான் இந்த இடத்திலே, மனாசையை குறித்துத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம். அப்படியானால் இவன் அங்கே பார்க்கிற போது 3வது வசனம் நாங்கள் வாசித்தபடி அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுத்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் அணிந்து கொண்டு அவைகளை சேமித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டிய இடத்திலே பார்த்தால் அவனுடைய தகப்பன் தகர்த்து போட்ட மேடைகளை, பலிபீடங்களை இவன் மறுபடியும் அவன் அங்கே எடுப்பிக்கிறான். அதை மறுபடியும் கட்டுகிறான். திரும்பவும் கட்டி இதுதான் இந்த நாடுல ஆவியானவர்களுக்குள்ளே போட்டு திரும்பவும் கட்டி. சில இன்றைக்கு அதிகமான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் திரும்பவும் அவர்கள் விட்டவைகளை அவர்கள் மறுபடியும் அவர்கள் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். இது தேவனுடைய பார்வையிலே இது ஒரு விசனத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. அது நாங்கள் தேவ பிள்ளைகளாகிய நாம் கட்ட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, நாங்கள் அழிக்க வேண்டிய காரியம். கர்த்தரை அறிய முன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மைகளை எல்லாம் நாங்கள் கட்டி வைத்தோமோ, இந்த இடத்துல அந்த விக்கிரக தோப்புகள், அதே நேரத்துல பாகாலுடைய பலிபீடங்கள், அவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள். அதை போல கர்த்தரை அறிந்த நாட்களிலே அவரை அறியாததுக்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான கிரியைகளை நாங்கள் செய்தவர்களாக இருக்கிறோம். பல மாம்ச எண்ணங்களுக்கும் மாம்ச கிரியைகளுக்கும் மாம்சத்தின் செயல்களுக்கும் நாங்கள் எங்களை அடிமைப்படுத்தி இருந்தோம். மாம்சத்தின் கிரியைகள் என்பது அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. நாங்க பல காரியங்களை நாங்கள் மாம்சத்திலே தீர்மானிக்கிறவர்களாக, மாம்சத்திலே செயல்படுத்துகிறவர்களாக, மாம்ச கிரியைகளுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த காலங்கள் இயேசுவை அறிய முன்பதான காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில இருந்தது. அநேகர் கர்த்தருக்கு அங்கு கர்த்தரை அறிய முன்பதாக அநேகர் வைராக்கியங்களோடு, கோபங்களோடு, மற்றவரை மன்னிக்க முடியாதபடிக்கு, மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பகை உணர்வுகளோடு, பழி வாங்குகிற எண்ணங்களோடு, பல விதத்திலே மாம்சத்துக்கு நீங்கள் நானும் அடிமைப்பட்டிருந்தோம். மாம்சம் எங்களை அதிகமாக அடிமைக்குள்ள வைத்திருந்தது. அது தேவன் விரும்பாத ஒரு காரியமாக இருந்தபடினால் கர்த்தரை அறிந்த நாட்களிலே, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களிலே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை அவர் ஆளுகை செய்த அந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் விட்டிருந்தோம். ஒவ்வொன்றாக எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அகற்றி இருந்தோம். ஆனால் காலம் போகிற போது, நாட்கள் போகிற போது மறுபடியும் அங்கே அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு இன்றைக்கு அதிகமான தேவ ஜனங்கள் இடம் கொடுக்கிறார்கள். மறுபடியும் திரும்பவும் அவைகளை இடிக்கப்பட்டவைகளை, அகற்றப்பட்டவைகளை, அது முழுமையாக அகற்றப்படாமல் அதனுடைய எச்சங்கள் அங்கே மறைந்திருக்கிறபடியாலே, அந்த எச்சங்களை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறபடியாலே, அதை முழுமையாக அழிக்காதபடியாலே மறுபடியும் அவைகள் அவர்களுக்குள்ளே வேரூன்ற ஆரம்பிக்கிறது. மறுபடியும் அவர்களுக்குள்ளே அது உண்டாக ஆரம்பிக்கிறது. அதிகமான தேவ ஜனங்கள் அங்கே நான் என்னுடைய ஊழியத்திலே நான் பார்க்கிறேன். மறுபடியும் பாவ கிரியைகளுக்குள்ளே, துணிகரமான காரியங்களுக்குள்ளே அவர்கள்
அங்கே ஒரு ஒரு அவிசுவாசியை விட ஒரு மோசமான பாவ கிரியைகளுக்குள்ளே அவர்கள் விழுந்து போகிறதை இந்த நாட்களிலே நான் பார்க்கிறேன். அதிகமானவர்களுக்குள்ள தேவ பயம் இல்லாமல் போய்விட்டது, பரிசுத்தம் இல்லாமல் போய்விட்டது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது, கீழ்ப்படிதல் இல்லாமல். கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் அந்த வசனத்துக்கு தங்களுடைய ஒப்பு கொடுத்தலை அவர்கள் செய்கிறது இன்றைக்கு வலுவாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு இடத்திலே சத்துருவானவர் இன்றைக்கு தேவ ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆரம்ப ரட்சிப்பின் சந்தோஷமும், ஆரம்பத்திலே அவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது அவர்களுக்குள்ள இருந்த அந்த மன மகிழ்ச்சியும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு இடத்திலே அது திருடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு வகையில அது அந்த ஓட்டைகளுக்கூடாக அது லீக் ஆகி கொண்டு, அதனால அவர்கள் ஞாயிறு ஆராதனைக்கு வருகிறார்கள். அவர்கள் வீடுகளுக்கு போகிற போது நாங்கள் பார்க்கிறோம், மறுபடியும் ஒரு 2 நாள் திங்கள் செவ்வாய் புதனென்று வருகிற போது மறுபடியும் அவர்களுக்குள்ள ஒரு வறுமை, மறுபடியும் அவர்களுக்குள்ளே சமாதான குறைச்சல், மறுபடியும் அவர்களுடைய குடும்பங்களில பிரச்சனை. ஏனென்று சொன்னால் அவர்கள் அங்கே இடித்து போட்டவைகளை மறுபடியும் அவர்கள் கட்டுகிறார். கட்ட வேண்டிய பகுதி, கர்த்தருடைய பலிபீடங்களை கட்ட வேண்டிய இடத்திலே பாகாலுடைய பலிபீடங்களை கட்டுகிறார். அது ஏற்கனவே இடிக்கப்பட்டது, ஒரு காலத்திலே அவர்கள் இடித்து போட்டார்கள். ஆனால் அது மறுபடியும் அது கட்டப்படுகிறபடினாலே கர்த்தர் அதிலே பிரியப்படவில்லை. அதனாலதான் 4வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்கள், இந்த பலிபீடம் கர்த்தருக்குரிய பலிபீடம் அல்ல, பாகாலுக்குரிய, அவருடைய நாமம் விளங்கும் என்று சொன்ன அந்த ஆலயத்திலே, அவருடைய ஆலயத்துக்குள்ளேயே துணிகரமாக இந்த இடத்துல இந்த மனாசே பாகாலுக்குரிய பலிபீடத்தை கட்டுகிறான். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவிலே பார்க்கிறோம், நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் வாசம் பண்ணும்படியாக அவர் தெரிந்து கொண்ட அவருடைய ஆலயங்களாக கர்த்தர் எங்களை அவர் தெரிந்தெடுத்து எவ்வளவு பெரிய சலாக்கி. இதை தேவ ஜனங்கள் இன்னைக்கு அறிகிறார்கள். தேவாதி தேவன் வாசம் பண்ணும்படியாக அவர் தெரிந்தெடுத்த அவருடைய ஆலயத்துக்குள்ளேயே அவர்கள் அவருக்குரிய பலிபீடங்களை கட்டாமல், அவரை ஆராதிப்பதற்கு, நமஸ்கரிப்பதற்கு, பலிகளை செலுத்துவதற்குரிய கர்த்தருக்குரிய பலிபீடங்களை கட்டாமல், உலகத்துக்குரிய பலிபீடங்கள், மாம்சத்துக்குரிய பலிபீடங்கள், இடிக்கப்பட வேண்டிய பலிபீடங்களை மறுபடியும் செப்பரேட் அதுக்குள்ளே கட்டுகிற போது கர்த்தர் எவ்வளவு துக்கப்படுவார், கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார். அவர் பட்ட பிரயாசங்கள், சிலுவையிலே அவர் பட்ட பிரயாசங்கள், அவர் சிந்தின ரத்தம், அவர் சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வேதனைப்பட்டு அவர் பட்ட ஒவ்வொரு பிரயாசங்களும் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்துருவானவன், பிசாசானவன் அதை ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு எச்சங்களை வச்சு கொண்டிருக்கிறார்கள். அதை முழுமையாக டிலீட் பண்ண முடியல, அழிக்க முடியல, டிஸ்ட்ராய் பண்ண முடியல, அதை முழுமையாக அழிக்க முடியல. அதனுடைய எச்சங்கள் எங்கேயோ மறைந்திருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த எச்சங்கள், அந்த பலிபீடத்தினுடைய எச்சங்கள் எங்கேயோ மறைந்திருக்கு. பாகாலுடைய பலிபீடத்துடைய எச்சங்கள் எங்கேயோ நீ மறைத்து வைத்திருக்கிறார். மாம்சத்துக்குரிய அந்த எச்சங்களை நீ மறைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு முன்னால சிலரை மன்னிக்க முடியாம இருக்கிறது, சில சம்பவங்களை உன்னால மறக்க முடியாமல் இருக்கிறது, சிலரோடு உன்னால இன்னும் ஒப்புரவாக முடியாமல் இருக்கிறது, சிலரை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது, சிலரை குறித்து அதிகமாக நீ கோபப்பட்டு கொண்டிருக்கிறார். சில எரிச்சலான சம்பவங்கள் அவர்கள் உயர்ந்தபடியால் அவனுடைய அடிமனதில் எங்கேயோ ஒரு ஆழத்துல இருக்கு, எரிச்சல் இருக்கு, பகை இருக்கு, குரோதம் இருக்கு. இதெல்லாம் வந்து உடைந்து அழிந்து சுக்குநூறாக்கப்பட வேண்டிய பலிபீடங்கள். இது கர்த்தருக்குரிய பலிபீடங்கள் அல்ல, இது பாகாலுக்குரிய பலிபீடங்கள், இது விக்கிரகத்தின் பலிபீடங்கள், இது மாம்சத்தின் பலிபீடங்கள். இந்த பலிபீடங்கள் உடைக்கப்பட வேண்டும், இந்த பலிபீடங்கள் அழிக்கப்பட வேணும், இந்த பலிபீடங்கள் மறுபடியும் கட்டப்படக்கூடாது. இந்த இடத்துல இந்த மனாசேனுடைய தகப்பன் அதை தகர்த்தார், எசேக்கியா அதை உடைத்தார், அதை இல்லாமல் பண்ணினான்.
ஆனாலும் அங்கே மனாசே அதை மறுபடியும் கட்ட ஆரம்பித்தார். இந்த நேரத்துலதான் இங்கே பார்க்கிற போது 6வது வசனத்துல நீங்க பார்க்கலாம், அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தார். கர்த்தருடைய பார்வைக்கு மிகுதி, அதாவது பொல்லாப்பிலும் பொல்லா, பாவத்திலும் பாவம், அக்கிரமத்திலும் அக்கிரமம். இந்த இடத்துல ஆண்டவர் விரும்பாதவைகள் தீ விதிக்க பண்ணுகிறார். நாள் நிமித்தம் பார்க்கிறார். பில்லி சூனியங்களை அவன் அனுசரிக்கிறான். அஞ்சனம் பார்க்கிறவர்களை குறி சொல்லுகிறவர்களை அவன் அழைத்து அந்த காரியங்களை செய்தபடியால அந்த இடத்துல தேவ கோபம் அந்த இடத்துல, கர்த்தருடைய கோபம் மிகுதியாக அந்த இடத்துல உண்டா இருந்தால், தேவன் விரும்பாதவைகள், தேவன் ஏற்றுக்கொள்ளாதவைகள், தேவன் அங்கே அனுசரிக்காத பல காரியம் இந்த மனாசே அந்த செய்ய ஆரம்பித்தார். மனாசே செய்ய ஆரம்பிக்கிற நேரத்துலதான் கர்த்தருடைய கோபத்துக்கு அவன் ஆளாக்கப்படுகிறான். இந்த 7வது வசனம், இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நாமத்தை என்றென்றைக்கு விளங்க பண்ணும், நான் மோசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்துக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களாகில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விளங்க பண்ணுவது என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தான் அவன் தான் பண்ணிவிட்ட விக்கிரகமாகிய சிலையை தான் ஆலயத்துக்குள்ளேயே பெரிய விக்கிரகம், ஆலயத்துக்குள்ளே ஒரு பெரிய விக்கிரகத்தையே உண்டாக்கிட்டான். அந்த அளவுக்கு அவனுக்குள்ளே ஒரு துணிச்சலும் துணிகரவும், தேவனை ஆராதிக்க வேண்டிய, நமஸ்கரிக்க வேண்டிய இடம் இன்றைக்கு இந்த இடத்துல அசூசிப்பட்டு ஆளாக்கப்பட்டு கொண்டு, சில வேளைகளில நம்முடைய ஆலயமாகிய சர்வத்தை இன்றைக்கு அதிகமான ஜனங்கள் இன்றைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார், ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தரை பார்க்கிற போது அவர் வேதனை பண்ணுகிறார். ஆனா இந்த இடத்துல இந்த மனுஷனை, ஏண்டா இந்த மனுஷன் அவருக்கு தேவையா இருந்த, இந்த மனாசே அவருக்கு தேவையா இருந்தபடியால் இந்த மனுஷனை பண்ண விரும்புகிறார், திருப்ப விரும்புகிறார், அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பல வகையில் அவனோடு கூட பேசுகிறார், அவனோடு கூட இடைப்படுகிறார். ஆனால் அவன் கேட்ட பாடில்லை. அவனுடைய காரியங்களை, அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை அவன் நடத்திக் கொண்டு, ஆனாலும் அவன் விடவில்லை, அவனோடு கூட இடைப்படுகிறான். ஆனா என்ன நடந்துதான் இங்கே பார்க்கிற போது 11வது வசனம் இங்கே சொல்லப்படுகிறது. 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார். அவன் பேசினார், கேட்க மனதில்லை. அசீரியா ராஜாவுடைய கரத்திலே மனாசே, ஒரு புறஜாதி ராஜா, ஒரு புறஜாதியார் வந்து அந்த இடத்தை முற்றுகை போட்டு இவனை பிடித்து, இந்த மனாசே ஒரு ராஜா, ஆனால் அவனுடைய கைகளை வெங்கல சங்கிலிகளினாலே கட்டி அவனை சிறை பிடித்து கொண்டு போனார். பாருங்க, சுதந்திரமாக இருக்க வேண்டியவன், சுதந்திரமாக அந்த தேசத்தை நடத்த வேண்டியவன், ஆள வேண்டியவன்,
சந்தோஷமாக சமாதானமாக அந்த தேசத்துல செயல்பட வேண்டிய இந்த ராஜா ஒரு கைதியாக, ஒரு அடிமையாக, ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டவனாக செயல்பட முடியாத அளவுக்கு அவனுடைய கைகள் கட்டப்பட்ட நிலை, அவனுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலை, இன்னும் ஒரு தேசத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே இவன் கடந்து சத்துரு வெடித்தான். இன்றைக்கு அதிகமான ஜனங்களை அவனுக்கு தான் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அதிகமானவர்கள் இப்படிப்பட்ட வஞ்சனைக்குள்ளே உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களால செயல்பட முடியல. அதிக தேவ பிள்ளைகளால செபிக்க முடியல. அதிகமான தேவனுடைய ஜனங்களினால உண்மையாக தேவ பிரசன்னத்தை உணர முடியல. அவருடைய மகிமையை அவர்களால பார்க்க முடியல. ஏன் எத்தனையோ தேவ ஊழியக்காரர்களால கூட தேவனுடைய மகிமையை காண முடியல. மகிமைக்குள்ள இருந்து கர்த்தருடைய பணியை செய்ய முடியல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிடிபட்ட நிலை, ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்ட நிலை. அவர்கள் அறியாமலே, அவர்களுக்கு தெரியாமலேயே ஏதோ ஒரு இடத்துல விலங்கிடப்பட்ட வண்ணமாக அங்கே விடுதலை இல்லாத. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இப்படி 12வது வசனம், இப்படி அவன் நெருக்கப்படுகை. அப்ப எங்கட மனம் போன போக்குல, எங்கட மாம்சத்துல நாம வாழுகிற போது தேவன் அப்படியே நம்மளை நெடுக்கைத்துல விட மாட்டேன். பேசுவார், பேசியும் ஒரு சூழ்நிலை இல்லைண்டா அவர் சில சூழ்நிலைக்குள்ளாக அவர் போவார். அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக. அதற்காகவே கர்த்தர் சில சூழ்நிலைகள் இந்த இடத்துல உண்டாங்க. இந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய நெருக்கம். ஒரு ராஜாக்கு எத்தனையோ சேவகர்கள், சொன்னா நடக்க வேண்டிய சம்பவங்கள், படைகள், விரும்பின சாப்பாடு, விரும்பின உடுப்பு, விரும்பின வாழ்க்கை. ஆனா இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை, ஒரு வனாந்தரமான ஒரு காரியம். இந்த இடத்துலதான் அவனுக்குள்ள ஒரு நெருக்கம். அப்பதான் அவன் உணர்வடைகிறான். சில வேளைகள்ல கர்த்தர் எங்களோடு பேசி நாங்க சில காரியங்களுக்குள்ள கர்த்தருடைய சமூகத்துக்கு சரண்டர் பண்ணாட்டி, சில நெருக்கங்களை கர்த்தர் அனுமதிக்கிற போது அதுக்கு பிறகுதான் நாங்க சில வேளைகள் நாங்க உணர்வடையும். அது அப்படிப்பட்ட பாதைக்குள்ள இதை கேட்டுக்கொண்டு நீங்க போயிருக்கலாம். இந்த வாழ்க்கையில கூட நான் அப்படிப்பட்ட பாதைக்குள்ள நான் போயிருக்கேன். சில நெருக்கங்கள், சில பாதைகள் கர்த்தர் எங்களுடைய பிரயோஜனத்துக்காகவே அதை அனுமதி. அவர் நம்முடைய தகப்பன் சிக்ஷிக்காத பிள்ளை இல்லை. எனவே அவர் சில சிக்ஷைகளை அனுப்புகிற போது நாம உடனடியாக அதுல செய்ய வேண்டிய ஒரு காரியம், எங்களை நாங்கள் ஆராய்ந்து, ஏன் ஆண்டவரே இப்படி அப்படி உங்களுக்கு கண்ணிலேயா மூக்கிலேயா வாயிலேயா அப்படி கர்த்தரை நாம கேள்வி கேட்காத, எதற்காக இதை கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறார்? எந்த வாழ்க்கையில நான் என்ன மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும் என்று நாங்க எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிற காலகட்டம் தான் இந்த நெருக்கப்படுகிற காலகட்டம். கர்த்தர் அப்படிப்பட்ட காலகட்டத்தை அவர் இந்த இடத்தை மனாசைக்கு கொடுத்தார். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனை கொண்டதாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இடத்துல ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதல், ஒரு டேர்ன் மனாசைக்குள்ளே வந்தது. ஒரு மனம் திரும்புதல். அது வரைக்கும் நான் தான் சரி, நான் செய்யறதுதான் சரி, நான் இப்படித்தான் செய்வேன், நான் இப்படித்தான் வாழுவேன், இந்த வாழ்க்கை வன்பே, நான் யாரையும் கேட்க மாட்டேன், கர்த்தர் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் நான் செவி கொடுக்க மாட்டேன், நான் விக்கிரகங்களை நான் நமஸ்கரிப்பேன், நான் பலிபீடங்களை மறுபடியும் கட்டுவேன், மேடைகளை மறுபடியும் குறி சொல்லுகிறோட நான் எடுப்பேன், நான் நாள் பார்க்கிற காரியங்களை நான் தொடரும். இன்னைக்கு அதிகமான கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். தேவன் விரும்பாத காரியம். அந்த நேரத்துலதான் அந்த அவனுக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான்.
இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை அவன் அந்த இடத்திலே அவனுக்குள்ளே உண்டானதை அந்த இடத்திலே பார்க்க முடியும். எனவே 13வது வசனம், அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் பாகால்களை பார்த்து விக்கிரகங்களை பார்த்து நமஸ்கரித்த நாட்கள் போய் ஜீவனுள்ள தேவனை பார்த்து ஜெபிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளான சூழ்நிலையில அவன் கற்றுக்கொண்டான். அவர் ஒரு படிப்பின் அவனுக்கு. அவன் கற்றுக்கொண்டு அவன் என்ன செய்தான் என்றால், மெய்யான தெய்வத்தை பார்த்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். விடுவிக்கிற தெய்வத்தை பார்த்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்துலதான் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை அவர் கேட்டு திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்காக பலிபீடங்கள் கட்டினார். தேவையில்லாத பலிபீடங்களை அவன் உடைத்தான். தேவையில்லாத பலிபீடங்களை அவன் அழித்து தேவனை ஆராதிக்கத்தக்கதான பலிபீடங்களை மறுபடியும் தேசம் முழுவதும் கட்டி கர்த்தருக்கென்று சொல்லி ஆராதனை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தரை நமஸ்கரிக்கத்தக்கதான ஒரு பெரிய காரியத்தை அந்த தேசத்திலே அவன் செய்ய ஆரம்பித்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில நாங்க இடித்து போட்டவைகளாகவே, அழித்து போட்டவைகளாகவே, கர்த்தர் விரும்பாத எதுவும் நமக்குள்ள வேண்டாம். தேவன் பிரியப்படாத எதுவும் நமக்குள்ள வேண்டாம். அவைகள் இடிக்கப்படட்டும், நொறுக்கப்படட்டும். அதனுடைய துகள்கள் கூட, அதனுடைய சாம்பல் கூட, அதனுடைய எச்சங்கள் கூட இல்லாதபடிக்கு முழுமையாக அது அகற்றப்படட்டும். அவருக்கென்று புதிய எலியா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக நின்றவன். அவர்கள் பலி செலுத்தின போது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். ஆனா எலியா மறுபடியும் அந்த பலிபீடத்தை, பாகால் தீர்க்கதரிசிகள் பலியிட்ட பலிபீடத்துல அவன் பலியிடல. 12 கற்களை எடுத்து 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக அவன் ஒரு புதிய பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டினான். அவன் கட்டித்தான் அதுல பலி செலுத்தின போதோ கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை நிரப்பினது. நெருப்பு, பரலோக அக்கினி அந்த இடத்துல இறங்கி வந்தது. அந்த இடத்துல பலிபீடத்துல இருந்த பலி பொருட்களை எல்லாம் அது பட்சித்தது மட்டுமில்ல, பக்கத்துல ஓடின தண்ணிய கூட வேதம் சொல்லுகிறது அந்த நெருப்பு நாக்கால நக்கிறது மாதிரி நக்கி போட்டதுன்னு சொல்லி தேவன் மகிமையான கிரியைகள் அந்த இடத்துல நடத்தார். அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளும் வைக்கப்படத்தக்கதாக கர்த்தர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய மாற்றத்தை அந்த இடத்துல உண்டாக்கி இருந்தார். எலியா அந்த இடத்துல பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டினார். கட்ட வேண்டிய பலிபீடங்கள், கர்த்தருக்குரிய பலிபீடங்களை கட்டுங்க. அழிக்க வேண்டிய மாம்சத்துக்குரிய பாகாலுக்குரிய பலிபீடங்கள் அழித்து கொடுங்க. அதுல கர்த்தர் சந்தோஷப்படுவார். தேவன் உங்களை குறிச்சு எதையோடு சந்தோஷப்பட்டாரண்டா உங்களை அவர் ஆசீர்வதித்து கொண்டே போவார், உயர்த்தி கொண்டே போவார், மேன்மைப்படுத்தி கொண்டே போவார். இதான் ரகசியம். கர்த்தரை துக்கப்படுத்திட்டு அவர்கிட்ட இருந்து நன்மையை பெற முடியாது. கர்த்தரை வேதனைப்படுத்திட்டு அவர்கிட்ட இருந்து நன்மையை பெற முடியாது. நம்ம எந்த அளவுக்கு அவரை பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ. மனுஷன் ஒருவேளை அவன் பல குற்றச்சாட்டுகளை உங்கள் மேல சொல்லலாம், அதை பார்க்காது. பல பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம்,
பல பாவ குற்றச்சாட்டுகள். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நாம இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக நம்மளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பரிசுத்தமாயிருக்கு. அப்படி தேவனை நாம பிரியப்படுத்துகிற போது தேவன் எங்களை உயர்த்துவார். தேவன் எங்களை மேன்மைப்படுத்துவார். இடத்துல மனாசேனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்பட்டது. எப்படி தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை எப்ப செய்ய தொடங்கினானோ அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை மாற்றம். எனவே இந்த சந்தர்ப்பத்துல சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவியத்துல நிச்சயமாய் தேவன் ஒரு மாற்றத்தை இந்த நாள்ல கொண்டு வருவார் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். திரும்பவும் பலிபீடங்கள், மாம்சத்துக்குரிய பலிபீடங்கள் கட்டப்படாது. மறுபடியும் கர்த்தருக்குரிய பலிபீடங்கள் கட்டப்படும். வேதத்திலே அவர் சொன்ன அவருடைய வசனத்தின்படியான ஒரு ஜீவன், அப்படிப்பட்ட ஒரு பலிபீடம் எங்களுக்குள்ள கட்டப்படும். செவிக்கிற பலிபீடம் கட்டப்படும். துதிக்கிற பலிபீடம் கட்டப்படும். அதை கட்டி நாம உருவாக்க கர்த்தர் உயர்ச்சி ஆகும். எனவே இந்த வேளையில கண்களை மூடி நாங்கள் செபிக்க போகிறோம். கர்த்தரை ஒரு விஷயம் நாங்கள் நோக்கிப்பார். இந்த வேளையில ஆண்டவர் ஒருவேளை உங்களோடு கூட இந்த செய்தி கூடாக ஏதோ ஒரு இடத்துல பேசி இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல உணர்த்தி இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஆழமாக நீங்க குத்தப்பட்டதை உணர்த்தப்பட்டதை நீங்க பார்க்கலாம். எனவே அது கர்த்தர் பேசுகிற சத்தம், அது கர்த்தர் பேசுகிறார் என்பதற்குரிய அடையாளம். எனவே அந்த இடத்துல டேர்ன் பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க உடனடியாக உங்களோட வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிங்க. கர்த்தர் அவருடைய பரிபூரணமான சுத்தத்தை உங்களோட வாழ்க்கையை செய்வார். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உம்முடைய சமூகத்துக்கு வருகிற இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ ஆண்டவரே, அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை இப்பொழுது கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அது எங்களால முடியாதப்பா, உங்களால முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களால முடியும். அவர்கள் இருக்கிற இடங்களில, கேட்டுக்கொண்டிருக்கிற இடங்களில உங்களுடைய வல்லமை மறுபடியும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய மனம் திரும்புதல், பெரிய ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இப்பொழுது அவர்கள் எடுக்க ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். டிசிஷன் ஆண்டவரே, ஒரு சரியான ஒரு தீர்மானம் உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது எடுப்பார்களாக. ஆண்டவரே, ஒப்பு கொடுப்பார்களாக. ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடட்டும். மறுபடியும் நான் செபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். நன்மை உண்டாவதாக என்று செபிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கில் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படத்தக்கதா எங்கள் முற்பதாக்கள் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக, மகிமைப்படுத்துவீராக. விசேஷமாக அவங்களுக்காக நான் செபிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலிக்காக செபிக்கிறேன். கர்த்தாவே, இதை இன்னும் வர்த்திக்கப்பட்டு இன்னும் ஆசீர்வதி. இதுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஆண்டவரை, இது தொடங்கப்பட்டது ஆண்டவரை என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதனுடைய பரிபூரணத்தை இது காணும். அதனுடைய முழுமையை இது காணும். இயேசுவின் நாமத்தினால இதை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இணைந்து இந்த புல்லுமலை மாந்தோட்டத்துல நடக்க இருக்கிற 12, 13, 14 தேதி இந்த கூட்டங்களுக்காக செபித்து இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர், இதற்குரிய பலாபலனை அந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறபடியால நன்றி. உங்களுடைய பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கு நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் பதிலை தந்து விட்டீர், நீர் கட்டளையிட்டு விட்டீர். அதை அந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல நாங்கள் அனுபவிக்க போகிறோம். இந்த இடத்துல பலத்த கிரியைகளை கர்த்தர் நடப்பித்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். தொடர்ந்தும் ஆண்டவரே, உடைய கிருபை, உடைய தயவு, உடைய இரக்கம் எங்களோடு கூட இருந்து எங்களை தொடர்ந்து தாங்கி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. நன்றி பாஸ்டர். அப்படி நின்று நன்றி பாஸ்டர்.
இவருடைய செய்தி பாச செய்தி தொட்டால் சாட்சி சொல்லலாம். வெகு சீக்கிரம் அடுத்த நிகழ்ச்சி கடந்து சொல்ல போறோம். யாருக்காவது இந்த பாசகுமரன் தொட்ட செய்தி என்ன தொட்டது என்று சாட்சி சொல்கிறானா உங்களுக்கு நேர்ந்தருகின்றேன். வாருங்கள், வந்து கூறுங்கள். பாஸ்டர் குமரன் செய்தியை கேட்டீங்க தானே? இந்த செய்தி உங்களை தொட்டால், அவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை உங்களை தொட்டிருந்தால் தயவு செய்து பயமில்லாம சொல்லுங்க. புரிய நேரம் தருகின்றேன். சிஸ்டர் டோலி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சிஸ்டர் அருந்ததி கதைக்கிறேன். இன்னைக்கு ஊழியக்காரன் கொடுத்த இந்த தேவ செய்தி உண்மையாவே ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக, இந்த பலிபிடங்களை மறுபடியும் கட்டாதபடி, அதில் ஒரு துகள் கூட, அதில் ஒரு அடிச்சுவடு கூட இருக்காதபடி நாங்கள் அதை துடைத்தறிய வேண்டும், கட்ட வேண்டும். அவை மீண்டும் கட்டாதபடி எப்படி அந்த மனாசே கட்டினா அது மாதிரி இல்லாதபடி நாங்கள் ஓசியா உடைத்தது போல, ராஜாக்கள் உடைத்தது போல, எசேக்கியா உடைத்தது போல நாங்களும் இந்த பலிபிடங்களுடைய உள்ளத்திலே காணப்படுற ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை அகற்றி உண்மையாகவே வாழ வேண்டும் என்று எங்களை பரிசீலனை செய்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே இந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாயிருந்தது. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கர்த்தருடைய செய்திக்காய் நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஊழியக்காரனுடைய ஊழியங்கள் பல்கி பெருகும்படியாக தேவன் தாமே இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். நன்றி நன்றி. சிஸ்டர் டாலி பேசுறேன் கால்கரியில இருந்து, கால்கரி அல்பர்ட்டா. ஆமேன். பாஸ்டர் பிரதர் கொடுத்த வார்த்தை எல்லாம் மெய்யாவே என்னை அது தொட்டது. ஐம் வெரி சென்சிட்டிவ் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். கத்தோட ஆவின்னு சொல்லும் பொழுது எனக்கு கண்ணீர் வந்துடும். அப்படிப்பட்ட ஆவி மூலமா கத்தர் என்னை தொட்டார். என்ன தொண்டையில சரியான ஒரு deep down inside my heart, I mean the throatக்குள்ள ஒரு வலி இருக்கும். இருந்தாலும் நான் கத்தரை மயப்படுத்தி அவருக்குன்னு நான் பாட வேணும், அவரை நான் துதி செலுத்த வேணும்னு சொல்லி இந்த 2 நாளா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாலும், ஆனா பாடுறதுல கத்தருக்கு எப்படி இருந்தாலும் அந்த குரலை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாஸ்டர் அவர் சொன்னார், எங்களுக்கு யார் இந்த தொண்டையில இது இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இருந்தா ஜெபிக்கிறேன், நான் இப்ப ஜெபிக்கிறேன்னு சொன்ன மாதிரி கத்தர் அந்த வார்த்தைகள் மூலமா என்னை தொட்டார். அது மட்டும் இல்ல, நான் பிளவீன நேரத்துல கத்திரனை உயர்த்தி வைத்து இப்ப ஒவ்வொரு நிமிடமும் அவரை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு கத்திர நாமத்தை நாங்க அவரோட பலிப்பிடத்துல புதிதாக எங்களை கொடுத்து பெரிதான ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை வழி நடத்துவதற்கு உங்களை அழைத்து வந்த கத்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். கத்திர இந்த வார்த்தை இன்னும் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்குது. அதுக்கு அதை நன்றி செலுத்துறேன். உங்களோட வார்த்தையில் ஒவ்வொன்றும் அப்படி அபிஷேகம் இன்னும் எங்கள் அதிகமாக அவர் எங்களை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுதெல்லாம் இப்பொழுது அந்த அபிஷேகம் எங்களை தொட்டது. அதுக்காக நன்றி செலுத்துறேன். நீங்க பாஸ்டர் பிரதரா இருந்தாலும் கர்த்தர் உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். என்னை தாழ்த்தி நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி உங்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். நன்றி பாஸ்டர், நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் மகிழாவா ஸ்ரீலங்கால கலைக்கிறேன். Go ahead. பாஸ்டருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கொடுத்தபடினால் எங்கள் பலிபீடங்கள் ஆரம்பத்துல கர்த்தருக்கு பிரியமாயிருந்தாலும் நாட்கள் போக அது உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு போயிருந்தாலும் தேவ வார்த்தையின்படி இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன அந்த ராஜாவின் வாழ்க்கையை நாங்க எடுத்துக்கொண்டா எங்களுக்கு அது ஒரு படிப்பினையா காணப்படுது. இந்த வேளையில அந்த வார்த்தையை கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எங்களுடைய பலிபீடத்தையும் புதிதாய் புதுப்பித்து படினால அவருக்கு நன்றி. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போனாலும் தேவன் சொன்னபடி விழுந்தவனாய் விடாதபடிக்கு எழுந்திருக்கும்படி செய்கிற தேவனுடைய பாதத்தில் நாங்கள் எங்கள் பலிபீடத்தை புதிதாய் நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக இந்த வார்த்தை எங்களுக்கு உதவியா இருந்தபடினால் அவருக்கே கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமேன். வேறு யாராவது அடுத்த நிகழ்ச்சி போறோம்? Pastor, thank you for that. Go ahead. Pastor, my name is Sister Ranjini Alangaramani from Vancouver, British Columbia, Canada. Thank you for that wonderful word. If anybody has been in a state of backslidden kind of us,
position, or even kind of being in a place where they have not been really walking with the Lord in a place, where all their hindrances have been taking place in their lives. Your word has been a wonderful word to come and deliver them from such a place of the spiritual standing with the Lord. So the Lord has been really redeeming such people with your word at this moment. And I really sense that in my spirit, that the Lord has been bringing deliverance to many backsliders and also touching many to rededicate their lives as well. So thank you for that wonderful word for, building up, even as you mentioned that God has made our bodies his temple. We have to keep that temple holy and dedicated to him in a way only pleasing to him. So that is a way in which you brought forth that word that he has brought us back to the Lord in that place where he is well pleased to those who, bring their mind, body, soul, and spirit in alignment with his word and in obedience to him and living to glorify him alone in their lives. So thank you for that word, Pastor Kumaran. God bless you. And we are praying for your meetings on Friday, Saturday, and Sunday. May the Lord mightily use you and bless the city where you are having it. And many will be coming into the knowledge of the Lord and Savior Jesus Christ. And the healings will also take place. We are continuing to pray for you and the meetings. In Jesus' name, amen. Amen. நன்றி பாஸ்டர். இன்றைய நாளிலே உங்களோட செய்தி அநேகரை தொட்டதுக்காக கிருபைக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் ஊழியங்களையும் சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு நடக்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்து அற்புதங்கள் அடையாளம் செய்ய கிருபை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. Thank you, Uncle. God bless.